அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த இண்டோலியம் குழிப்பணியாரக்கல்ல ரொம்ப ஈஸியாக எப்படி சீசனிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இது மாதிரி பணியாரக்கல் புதுசாக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, பின்னாடி பக்கம் இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்படி இருந்தால் தான் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வைக்கும்போது நல்லா சுற்றி விட முடியும். எல்லா பக்கமும் பணியாரம் நல்லா வெந்து வரும். இந்த பணியாரக்கல்ல சீசனிங் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம சோறு வடித்து எடுத்து வச்சிருக்க வடிச்சந்தண்ணி. இந்த பணியாரக்கல்ல ஃபுல்லாக இந்த வடிச்சந்தண்ணியை குழிகள் ஃபுல்லாக ஊற்றி வச்சிடலாம். முடிஞ்சால் இந்த பணியாரக்கல்ல ஒரு டப்பில் போட்டு மூழ்கிற அளவுக்கு கூட வடிச்சந்தண்ணி இருந்துச்சுன்னா ஊற்றி ஊற வைக்கலாம். இந்த மாதிரி வடிச்சந்தண்ணி ஊற்றி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இந்த பணியாரக்கல்ல ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நைட்டு ஃபுல்லாக 2 நாட்கள் பணியாரக்கல்ல வடிச்சந்தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 நாள் ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்போ லிக்யூடோ ஊற்றி பணியாரக்கல்ல நல்லா தேய்ச்சி கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பணியாரக்கல்ல கேஸ் ஸ்டவ்வில் வச்சு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய் சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் சேர்க்குற எண்ணெய் விளக்கெண்ணெய் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க. இது மாதிரி விளக்கெண்ணெய் சேர்த்து நீங்கள் சீசனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணியாரக்கல் ரொம்ப ஈஸியாக சீசனிங் ஆகிடும். அப்படி உங்ககிட்ட விளக்கெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே அடுத்ததாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி குழிகள் ஃபுல்லாக இது மாதிரி போட்டுடலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே விட்டுறக்கூடாது. இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஈவனாக எல்லா பக்கமும் இந்த எண்ணெய் படுற மாதிரி வெங்காயத்தை வச்சு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி இந்த வெங்காயத்தோட சாரும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்டெப் செய்யும் போது அடுப்பை ஹையில் வைக்காமல் சிம்மில் வச்சுக்கோங்க. 5 to 10 நிமிஷமாவது இந்த மாதிரி சீசனிங் பண்ணணும். இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வர்ற வரை இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு. இந்த வெங்காயத்தோட அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக மூடி வச்சிடலாம். இப்போ மறுநாள் காலையில் இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு இந்த பணியாரக்கல்ல நல்லா துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு இப்போ பணியாரம் ஊற்ற போகிறோம். கேஸ் ஸ்டவ்வில் பணியாரக்கல்லை வச்சுட்டு தேவையான அளவு குழிகள் ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம மாவு எல்லாத்தையும் இது மாதிரி பணியாரம் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சீசனிங் பண்ணி நீங்கள் பணியாரம் ஊற்றும் போது கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கங்க. அப்போ தான் பணியாரம் நல்லா எடுக்க வரும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இந்த குழிப்பணியாரக்கல் சீசனிங் ஆயிடுச்சு. இப்போ எல்லா குழிகள்லையும் நம்ம பணியாரம் ஊற்றியாச்சு. கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரியுது, அதனால் எண்ணெய் கொஞ்சம் இது மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ பணியாரக்கல்ல லைட்டாக இது மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் பணியாரம் நல்லா வெந்து வரும். இப்போ எல்லா பக்கமுமே பணியாரம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விடலாம். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால எப்படி வருதுன்னு தெரியல, திருப்பி விட்டு பார்ப்போம். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே பணியாரம் திருப்ப வந்துருச்சு. எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சீசனிங் பண்ணி பணியாரம் சுடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பழகிடுச்சுன்னா நமக்கு நல்லாவே வந்துடும். பரவாயில்ல, நான் கூட எப்படி வருதோ அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் சீசனிங் பண்ணி பணியாரம் ஊற்றும் போதே ஓரளவுக்கு எல்லா பணியாரமே சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம குழிப்பணியாரக்கல்லை சீசனிங் பண்ணி பணியாரம் சுட்டாச்சு. இண்டோலியம் குழிப்பணியாரக்கல்ல இது மாதிரி நீங்களும் சீசனிங் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சீசனிங் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.